நீங்க யோசிக்கணும். சட்டமன்றத்துல இங்க இருந்து சட்டமன்ற குரலை நீங்க அண்ணனை தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க. இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புன நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு 16 ஒயின் ஷாப்பை இது வரைக்கும் மதுரவாயில் தொகுதியில் இருக்க 16 ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறாருன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. அது மட்டுமா, இன்னைக்கு எங்களை போல ஒரு இளைஞர்களை உருவாக்கி இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மதுரவாயில் மக்களுக்குடைய பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற்க வைக்க போறாருன்றது நம்ம சட்டமன்ற உறுப்பினரோட ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவியை நீங்க நினைக்கலாம், இந்த சின்ன உதவியை தான் நீங்க பார்க்கிறீங்க. இன்னும் 5 வருஷத்துல இந்த மதுரவாயில் தொகுதியை மாடல் மதுரவாயிலை மாற்றத்துக்குரிய ஒரே ஆற்றல் மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அது நம்ம அண்ணன் மட்டும்தான். அது சொல்ல முடியுமா உங்களால? இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு சட்டசபையில நம்மளோட தலைவர் என்ன சொன்னாரு? தீய சக்தி, தீயதை பத்தி பேசுவது பிசாசுன்னு சொன்னாரு. அதான் ஈவல் வந்து டெவில், ஈவலை பத்தி டெவில் தான் பேசுன்னு சொன்னாரு. அதை சட்டமன்றத்தில் பேச. அது போலதான் இங்க என்ன பண்ணாங்க, தீய சக்தியோட ஏற்கனவே ஊழல் செஞ்ச இன்னொரு தீய சக்தி போய் சேர்ந்துருச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். தோத்ததுக்கு அப்புறம் தீய சக்தி ஒன்னாயிருச்சு. நான் கேட்கிறேன், 75 வருஷமா பாரம்பரியமிக்க கட்சி நாங்க பவள விழா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க திமுக நமக்கு என்ன சாதனை செஞ்சது இது வரைக்கும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு செய்ய முடியுமா? செஞ்சிருக்காங்களா? இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? 50 வருஷமா அதிமுகவை எந்த ஒரு மாற்றத்தையும் இவங்க கொடுக்கல. ரெண்டு கட்சியுமே என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்க போதுன்னு 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போட்டு நம்ம கட்சியை கூட்டணி நம்ம முதலமைச்சராக ஆகக்கூடாது, தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு என்னென்னமோ சதி திட்டங்களை சீட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா ஒரு தடையும் உடைத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் என்ன பண்ணிருக்காரு, முதலமைச்சரா பதவியேற்று முதல்ல அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா 717 மதுபான கடைகளை மூடினாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டத்தை அதிவிரைப்பறையே கொண்டு வந்திருக்காரு. மக்களே நீங்க சிந்திக்கணும், இன்னும் 43 நாட்கள்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்குன்னா 5 வருஷத்துல எவ்வளவு மாற்றத்தை தரப்போறாங்கன்றதை நீங்க யோசிக்கணும். நீங்க சிந்திங்க மக்களே, நீங்க சிந்திக்கிற நேரம் இது. நீங்க சிந்திச்சு செயல்பட்டீங்க, நீங்க ஒரு மாற்றத்துக்காக கொடுத்தீங்க. நீங்க இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும்னா டைம் கொடுக்கணும். 6 மாசம் நீங்க ஒரு மாற்றத்துக்காக ஒரு டைமை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சேஞ்சஸ் இந்த மதுரவாயிலுக்கு நீங்க வரப்போகுதுன்னு பார்க்க போறீங்க. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் சட்டமன்றத்தில் உங்களோட குறைகளை, மக்களோட குறைகளை எடுத்துட்டு போய் 24x7 உங்களுக்காக உழைத்துட்டு இருக்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு பாக்கியமாக கிடைத்திருக்கிறார் அண்ணன் ரேவந்த் சரண் அவர்கள். இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க எங்கே தேடி இருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. மக்கள் சேவை, மகத்தான சேவை எண்ணி உங்களுக்காக உழைப்பதற்காக அயராக உழைத்துக் கொண்டிருக்கிறார் நமது சட்டமன்ற உறுப்பினர். அன்பான வாக்காளர்களை, நீங்க வாக்கு போட்டீங்க. எதுக்காக போட்டீங்க? தலைவரோட முகத்துக்காக போட்டீங்க. 234 தொகுதியிலையும் தலைவருக்கு நீங்க போட்ட ஓட்டு, நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் வேல்யூபிளான ஒரு பர்சனுக்கு போட்டிருக்கீங்க. அப்படி வேல்யூபிளான பர்சன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்கன்னா, நீங்க மீதி இருக்கிற நாட்கள் நீங்க கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும். சட்டமன்றத்தில் எங்க தலைவர் பேச மாட்டாரா இருந்தாங்க. வாயை திறந்து பேசணும்னு எங்க போனானே தெரியல கூட்டம். வாயை திறந்து பேசணும்னு திறந்தாலே ஊழல் தான். மின்சாரத்துல ஊழல். இது மட்டுமா, கோயில் காசை எடுத்து கார் பார்க்கிங் கட்டுறாங்களாம். கோயில் காசு எடுத்து எதுக்குங்க கார் பார்க்கிங் கட்டணும், கமர்ஷியல் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. முன்னாள் அமைச்சர்கள் பயந்து ஓடுறாங்க. வாயை திறங்க சிஎம்னு பேட்சை கூட்டிட்டு வந்தாங்க. வாயை திறந்தோன்னு எங்க ஓடுறாங்கன்னே தெரியல, வீட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில். நான் இன்னொரு விஷயமும் கேட்கிறேன், இது வரைக்கும் நீங்க சட்டமன்றத்தை நேரடியாக பார்த்ததுக்கு ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்களா? தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைஞ்ச உடனே தலைவர் சொன்ன மாதிரியே சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் வெளிப்படையாய் தெரியணுன்றதுக்காக இன்னைக்கு லைவ் போட்ட ஒரே ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைஞ்சு லைவ் கொண்டு வந்தது தான் இன்னைக்கு மக்கள் நீங்க பார்க்கணும். எங்க தலைவர் சொன்னாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு, காலையில ஏஞ்சி எல்லாரும் குளிச்சு 9 மணிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு 7 மணி 9 மணிக்கு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஓட்டு போய் போடுங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி நடக்கிற நீங்க சட்டமன்றத்தில் நடக்கிற லைவ் தினைக்கும் பாருங்க. இவங்க பண்ண ஊழலை ஒன்னொன்னா சொல்ல போறாங்க. ஏன்னா இவனுங்க விஞ்ஞான ஊழல் செஞ்சவனுங்க 1048 கோடி எங்க போச்சுனே தெரியலையா.
கேட்டா சோலார் பேனல் வாங்கினேன், 9 கம்பெனியை டெண்டர் கொடுத்தேன், அங்க பண்ண இங்க பண்ணன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்காரு 10 ரூபாய் பாலாஜி. 10 ரூபாய் பாலாஜி வீட்டிலேயே ரைடு விட்டாலும் இருக்குமா இருக்காதான்னு கேட்டா, மக்களே நீங்க சிந்திக்கணும். நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க எப்படி ஆச்சு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சாரத்தை ஏத்துனாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சாரத்தை ஏத்துனாங்க. இந்த மின்சாரத்தை ஏத்தியும் இன்னைய வரைக்கும் மின்சார வாரியத்துல எவ்வளவு கடன் இருக்குன்றதை நீங்க உணரணும். அப்ப நீங்க யோசிங்க, உங்களோட பணத்தை, அதாவது 2 விதமான ஊழல் பண்ணலாம். மக்கள் கையில இருந்து வாங்கி ஊழல் பண்றது ஒரு விஷயம், இன்னொன்னு கவர்மெண்ட் கொடுக்கிற கவர்மெண்ட் பணத்தை வச்சு பண்றது ஊழல். இவனுங்க எல்லாத்தையும் ஊழல் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, 5 வருஷமா கடந்ததை தீய சக்தி ஆட்சி என்ன பண்ணிடுச்சு, 5 வருஷமா ஏகத்தாளமான ஊழல்களை பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய விஷயத்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாம, உங்களுக்கு தேவையானது எதையும் பூர்த்தி செய்யாம இவங்க என்ன பண்ணாங்க, கஜனாவை காலி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் பதவி ஏற்றதிலிருந்து இந்நாள் வரை மக்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னு அயரா உழைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இன்னைக்கு இந்த வருஷம் 52வது பிறந்தநாள், இன்னும் 5 வருஷம் இல்ல 50 வருஷமும் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தலைவர் வந்து என்ன பண்ணணும், முதல்வராக இருக்கணும். 50 வருஷமா அவர் தான் முதல்வராக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நீங்க என்ன பண்ணணும், பிரார்த்திக்கணுமே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.